முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தேன். சொந்த ஊர் தென்காசி இல்லையாமலா? அப்படியா? தென்காசி. எவ்வளவு பெரிய பொய்யை என்கிட்ட லாஸ்டா லேசா சொல்லிட்டியே. சுளமான சாமி வாராரே, உங்களுக்கு உண்டா? அவருக்கு கிடாய் விட்டுற பழக்கம் உண்டா? ஏன் இல்ல? அதுக்கு பிறகு செய்யல. இப்போ உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன், வருமானத்துக்குரிய வழிகள்லாம் தடையாக இருக்கு. என் கடன்பட்டு வேதனை இருக்கு. உன் வாழ்க்கையில சில மன அமைதி குறைவும் பிரிவு பிரச்சனையும் வந்து தோன்றி இருக்கு. அதுக்கு சில பேர்கள் இடைஞ்சல் பண்றாங்கங்கிற விவரம் உன் உள்ளத்துல இருக்கு. அதை சரி பண்ணிட்டா நான் சரியாயிருவேங்கிறது கேட்க வந்திருக்கிற. காலில் விழுந்துட்டு வா. இப்ப நான் இங்கிலீஷ்ல தானே பேசினேன். வாங்க பக்கத்துல. அடுத்த குடும்பத்தை பாக்குறது தியாகம் தானே. என்னப்பா கட்டிக்காரன்? உன் பேர் என்னத்தா? ஜோதி. கண்ணமுடு, பேச்ச குறைங்க முதல்ல. கண்ணமுடு முதல்ல. அந்த எரும மாட்டை பார்க்கட்டும். நான் இந்தா உன்னை தேடி வருவான். உன் பிள்ளைக்கு வரவு செலவு பார்ப்பான். 3 முறை என்னைய பார்க்கவா, பௌர்ணமிக்கு வந்துரு. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு என்னப்பா வேணும்? புரியல. உன் பேர் என்ன? என்ன செய்து உனக்கு? இப்போ அங்க தள்ளி இருக்கு. கால் வந்துட்டு வா. அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றுங்க. ஒரு பாட்டில் உடச்சி கொடுப்பாயே. ஒருத்தன் வசியம் பண்ணின வேலையை பண்ணி இருக்கிறானடா. அதில் இவன் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு ஒரு ஆவி வீட்டுக்குள்ளே ஓடுது. இரவில் படுத்திருக்கும் பொழுது கூடவே இருக்கிறத மாதிரி தெரியும். திடீர்னு மண்டையை பிடிச்சி இழுக்கும். எந்திக்கும் பொழுது தலையை தூக்க முடியாது. இடுப்பெல்லாம் உளைச்சல் கொடுக்கும். நடக்கா. கால் வந்துட்டு வா. அந்த தீய சக்தியை நீக்கி தெளிவு பண்ணி தரேன். இந்த கனி இன்னைக்கு வீட்டில் வச்சு தூங்கு. பௌர்ணமிக்கு வா, வெற்றி ஆகி தரேன். அடுத்து பேசுவோம். தண்ணி சிவன் பேர் வந்து அகேஸ்வராக்கப்பட்ட. கதை வைக்கக்கூடாது, சாமி பேரை மட்டும் சொல்லு. இருவால் உலக நாதர். சத்தியா, அங்க இருக்க முருகப்பெருமான் பேர் என்ன பேரு? சத்தியா, எம்பெருமான் பெருமாள் தாய்மாமனுடைய பேரை தனக்கு சூட்டி கொண்டான். ஆமா, தாய்மாமனுடைய பேர் தனக்கு சூட்டி கொண்டான். முதல்ல அது பெருமாள் கோயில் தான். அதுக்கு பிறகுதான் அது குமார கோயிலாக மாறுச்சு. அதனால அது ரிஜிஸ்டர்ல அது வரதராஜ பெருமாள் என்றே இருக்கிறது. இன்னைக்கு வர அந்த பேரை என்ன செய்ய முடியல. தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் முருகப்பெருமான் விஸ்வரூபத்தில் இருக்காருன்னா அது திரு இளஞ்சியில தான். தலைக்கோபுரத்தில் பார்த்துருக்கியா? சாமி விஸ்வரூபத்தோட இருப்பார். உனக்கு என்னப்பா வேணும்? மனைவி எங்க இருக்கா? அப்படியா? வேற இன்னொருத்தி இருந்தாலும் அவ எங்கடா இருக்கா? சரி, உன் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன். என்ன கடன் பட்டதை மீக்கி வருமானத்தை வழிவகுத்து தாரேன். 3 முறை என்னை பார்க்கவா. கர்மசாமிக்கு புளியங்குடி. புளியங்குடி கால் வந்துட்டு வரலாம்.
உன்னுடைய நகையை போய் பார்த்தேன், அது உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. இன்னும் ஒரு 3 முறை நீ தேடி என்னை பார்க்க வரும்பொழுது அதுக்கு முழுமையான விடை கிடைக்கும். சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாரையும் நினைக்க வேண்டிய அவசியமில்லை. உன் கையில கிடைக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். கால் ஒன்று வா. இந்தா மகளே, வருக. இந்தா வந்து சேரும். இந்த அம்மா அவங்க கூட்டுவாங்க. கெட்ட பழக்கங்களை உருவாக்கி மனசை அடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து உன் பிள்ளைய மீட்டி தாரேன், உனக்கு இடத்துக்கும் வழிவகுத்து செட் பண்ணி தாரேன். இந்த அப்படி எல்லாம் வெற்றியா நடக்கும். சந்தோஷமா வா. சுரண்டாச்சு ஊருக்கு போகலாம். தூத்துக்குடி கால் வந்துட்டு வா. என்னெல்லாம் கொண்டு இருக்கு இங்க வைங்க. பிறகு பெரிய கோயிலுக்கு கொண்டு வரணும். என்ன செய்யணும் பையனுக்கு? ஏர்போர்ட்ல வேலை வாங்கி கொடுத்துருவோமா? படிச்சிருக்கானா? என்ன படிச்சிருக்கான்? இப்போ அந்த கான்ட்ராக்ட்ல தான் கிடைக்கும், டெம்பரரியாக தான் இருக்கும். என்ன செய்யறது? இந்த வருத்தம் அவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தாரேன். வெற்றி உண்டு. இந்தாக்கா வீடு கட்டுறதுக்கு வழிவகுத்துக்கா. பக்கத்தில் மணிக்கட்டி மாடம்னு ஒரு மாடம் வரான, எங்கே இருக்கான்? எந்த ஊர் உங்களுக்கு? தூத்துக்குடி மாதலாபுரம். சுலமானசாமி வாய்க்காக்கரையில் இருக்கார, வயக்காட்டுக்குள்ள. சரி நீ போயிட்டு வா. கருப்பசாமிக்கு மகன் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? அண்ணன் வாங்க. வாமா வா, பெண்ணடியாள் வா. வரட்டும், நீங்கள் இருங்க, அவங்க வரட்டும். போல கால் வந்துடுவாங்க. யார் இது? வாழ்க்கை வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? தூத்துக்குடி. உங்களுக்கு தூத்துக்குடியா? உங்களுக்கு தூத்துக்குடி எந்த இடம்? தூத்துக்குடி. உங்களுக்கு தூத்துக்குடி எந்த இடம்? வாங்க பக்கத்தில் வாங்க. உட்கார முடியாது. என்ன வேணும் பிள்ளைக்கு? கண்ணை மூடி பார்க்கலாம். சொன்னா வருத்தப்படுவியா? மாந்திரிகத்தால் கொஞ்சம் குழப்பங்கள் நடந்திருக்கு. அதனால பிரச்சனைகள். இதனால தான் அந்த பிரிவுக்கு காரணம், வேற எதுவுமே கிடையாது. உங்கள் 2 பேரும் சேர்த்து வாழ வச்சுருந்தா போதுமா அவங்கள? இந்த அப்படி பௌர்ணமிக்கு வந்து சேரு. அவங்க போட்டோலாம் கொண்டு வா, ஜெயிக்க வைக்கிறேன். நல்லா இரு மகளே, சந்தோஷமா இரு. பாப்பா தூத்துக்குடி ஒன்னாங்கட்டில் பெருமாள் கோயில் இருக்கா? பெருமாள் கோயில் இருக்காடா? இருக்கா? பெருமாள் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வா. அண்ணா தம்பியா? நீ தம்பியா? அவன் அண்ணா. கால் வந்துட்டு வா. அப்படியா? அப்போ பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உட்கார். என்னடா கடன் பட்டதுலேருந்து விடுதலை ஆக்கி தந்தா போதுமா? கண்ணமுடு. 3 வருஷமா குடும்பத்தில் போராட்டமும் மன வருத்தமும் நடந்துகிட்டு இருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கும். அது என்ன காடு? இங்கே தெரியுது. அப்படியா? அங்கேயே அவன் போகிறான். கேட்டு பார்ப்போம். ஆ ஆ ஆ உன்னுடைய மனைவி ஆறுமுகம் தொடரசாமியை கும்பிட போகிறாளா? எதுக்குடா போகிறா? அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அங்கே போய் பிராது கொடுத்துருக்காங்களே, ரெக்கார்டு இருக்குடா. கால் வந்துட்டு வா. அது எப்போ நடந்துச்சுன்னு பார்ப்போம். மாரியம்மா வராள, அங்கே இருக்காளான்னு கேட்குறேன். வா. அவங்க அங்கே இருக்கிற இடத்துலேருந்து 6 கிலோமீட்டருக்குள்ள சர்ச்சும் இடது பக்கத்தில் மாரியம்மன் கோயிலும் இருக்கா? மாரியம்மன் கோயில் இருக்குமா இடது புறத்தில்? அம்மன் கோயில் இருக்கு. 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சர்ச் இருக்கு. இந்த அப்படி இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ள உன்னை அங்கே கூப்பிடுவாங்க, அங்கே போய் இருந்துக்கா. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உன் குடும்பம் ஒன்று சேரணும்.
நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு மலையாளத்திலிருந்து தூத்துக்குடி வர வாழ்ந்தது யாரு? கேரளாவிலிருந்து தூத்துக்குடி வர வாழ்ந்தது அது யாரு? பாப்பாவா? என்னக்கா பேசுறே நீ? உட்கார். அப்பா, என்ன வேணும் உனக்கு? இடத்து பிரச்சனையை தீர்க்கணும். கடனை தீர்ப்புமா இடத்த போல பாப்பமா? கண்ண மூடு. நல்ல என்னையவே பிரார்த்தனை பண்ணிக்கா. இந்தா பக்கத்துல வா. அந்த பிரச்சனையை வெற்றியாக்கி உன் உரிமையை வாங்கி தரேன். கவலைப்படாம ஜெயிக்கலாம். இப்ப ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துல உனக்கு டென்ஷன் எல்லாம் ஆக்குதேன். போ, கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. கருப்பசாமிக்கு தூத்துக்குடி கணவன் மனைவி. தூத்துக்குடியா உங்களுக்கு? கோயில்பட்டி வழியில் இருக்கிற பசுவந்தனை. கோயில்பட்டி வழியில் இருக்கிற பசுவந்தனை உள்ளுக்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலில் ஒரு கோபுரம் கட்டியிருக்காங்க. உள்ளுக்கு கபால பைரவரை வெளியில் வச்சிருக்கிறாங்க. உள்ளுக்கு போனால் கேது போல நாகம் சம்பந்தமான கோயிலெலாம் இருக்கு. அதான காலில் வந்துட்டு வரலாம். என்ன வேணும்? தலையில் இப்படி வச்சு காட்டின என்னது? உன் பையனுக்கு சர்ப்பம் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு. அதனால திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பம் நடக்கும். இப்போதைக்கு சனி பகவான் இடமாற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால் அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லாமே சரியாக நடக்கும். உறவினர்களுக்குள் பகை இருக்கும். செய்வன கோளாறு நடந்திருக்கும். அதனால ஒரு பக்கத்து தொப்புள் வலி போன்றவைகள் நடந்துகிட்டு இருக்கும். புரியுதா? இதெல்லாம் தீர்த்து வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? எத்தனை லட்சம் தரணும்? இந்த வாங்கி தரேன். வெற்றி உண்டு. இந்தா எல்லாம் வெற்றியா நடக்கும். தைரியமா. புளியம்பட்டி பட்டச்சோறு புளியம்பட்டி. பட்டச்சோறு புளியம்பட்டி. புளியம்பட்டி. என்ன அண்ணம்மா ஆனந்தம்மா உன் பேரு தான் என்னம்மா? உன் பேர் என்ன பேரு? அனந்தம்மாங்கிறது யாரு? கால் நோட்டு. ஆட்டுக்கறியும் பனம்பட்டையில சோறும் நீ திம்பியா தாயி? போய் வாங்கி தின்றிருக்க? கால் நோட்டு வா. அடுத்த பிடி படிச்சிருவான். என்ன பண்ணணும் இப்போ உனக்கு? ஒரு பத்திரத்தை கையில வச்சிருந்திய, அதெல்லாம் என்னாச்சு? சரி, அடுத்து என்ன செய்யணும்? இந்த கனியை கொண்டு அங்க வை. பிரச்சனை புறம் தீர்ந்துடும். வீட்டை கட்டி விளக்கேற்றதுக்கு நான் வரேன். போ. உன் பையனை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி வச்சா போதுமா? இந்தா ஜெயிச்சு தரேன். பூர்வீக சொத்துல கொஞ்சம் பொறாமையும் பிரச்சனையும் இருக்கு. அதையெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வந்து என்னை பாரு. போ. அதே நிலக்கோட்டை எல்லை. ஆமா, கடன்களை பத்தி மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கடன்கள். பாப்பா எந்த இடம்? திருக்கோயில்ல 1 2 3 4 அம்பாள் காளியம்பாள் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். உங்கள்கிட்ட உட்கார வேண்டியதானே? பிளட்டெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணியாயா? என்ன சொல்லிச்சு? என்னையா ரிப்போர்ட் இருக்கு? 300 தடவை கால் வந்துட்டு வா. உட்கார முடியாதா? இன்னும் அங்கே தள்ளி நிற்க என்ன விஷயம்? அப்படின்னா அங்கே இருந்த இடத்துல இருந்தே கேட்டிருக்கலாமே. சரி, காது காது
கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என்ன போற வழியில ஒரு விநாயகர் வேற இருக்காரு. 3 வருஷ காலமா அவனுடைய தொழில நஷ்டமும் மன வருத்தமும் நடந்துகிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ள மன அமைதி குறைவான சங்கடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இடமாற்றம் பண்ணி தொழிலுக்கு போலாமாங்கிற எண்ணங்கள் வர உன் உள்ளத்துல ஓடுது. இந்த நிலைகள்ல இருந்து மாற்றமாகுமான்னா மாற்றமாகும். வெற்றியாகி சேர்த்து தாரேன். இடமாற்றம் இல்லாமல் வழிவகுக்கிறேன். இந்தா கடன் விடாம இரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி வாமா. யாரெல்லாம் கணவன் மனைவி யார் வந்திருக்கா? யார் இந்த பொண்ணு? ஏய் என்னடி சுமுட்டி நல்லா இருக்கேன். வரலாம். என்னப்பா வேணும் உங்களுக்கு? வாடி. கண்ண மூடு பார்ப்போம். 3 வருஷமாக கொஞ்சம் கடன்கள் பட்டு இருக்கிற. இப்போ புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் வேணும். அதை வழிவகுத்து தர. இந்தா வெற்றி அடைவாய். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தைரியமா செயல்படு. 25ஆம் தேதி என்ன நட்சத்திரம் வருதுடா? கண்ணமுடு. இந்தா ஜோதி சுரூபமா இருக்கும். எல்லாம் வெற்றியா நடத்திக்கா. உங்க கடனை 1 வருஷத்துக்குள்ள தீர்த்து தந்துடுறேன். அங்க கொஞ்சம் சட்டப்படி குழப்பம் இருக்குமா? அதை மாத்தி வர வச்சு தரேன். 6 மாத காலம் ஆகும். அடுத்து பேசுவோம். அவ்வளவுதான். இன்னைக்கு அவ்வளவுதான். அதே கன்னியாகுமரி எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க வாப்பா. பையன் எங்க இருக்கான்? பையனா பொண்ணா? எங்க இருக்கா பொண்ணு? வா. என்னப்பா போன பொண்ணுக்கு? இப்போ உன் பொண்ணுடைய அம்சத்துல தாரதோஷம் இருக்கு, புரியுதா? இப்போ அவளுடைய மனநிலைகள் குழம்பி போயிருக்கு. நம்ம சொல்லுக்கு கட்டுப்படாத மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால 3 மாதம் பொறுமையாயிரு. முறையான திருமண வாழ்க்கையை அமைச்சு செம்மைப்படுத்தி தரேன். இந்தா எல்லாம் நல்ல நடக்கும். சிக்கம்மன் கோயில் எங்க இருக்கு? இந்தா நல்ல நடத்திக்கா போ. இந்தா சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் உடைந்து வந்தது யார்? கன்னியாகுமரி எல்லை. வாடா தம்பி. என்னடா வீடு? தென்னை மரங்களும் சோலைகளுமா இருக்கக்கூடிய இடம்லாம் இடம். கால் ஒன்று வா. என்ன செய்யணும் வீட்டுக்கு? வீடு வேணும். கண்ண மூடு. கால் ஒன்று வா. ரெண்டாயிரத்தி 26 7வது மாதத்துலேருந்து உனக்கு வீடு கிடைச்சிடும். இந்த அப்படி பக்கத்தில் வாயா. வெற்றி அடைஞ்சு செம்மையாக்குவா. வேற என்னடா வேணும்? தொழில் கிடைக்கும் போ. பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி பொள்ளாச்சி கால் ஒன்று வாடா. அப்படியா? அப்படியா? பொள்ளாச்சியா? இல்லையே. பொள்ளாச்சியிலிருந்து கேரளா பார்டர் வர போகுமோ? சொந்த ஊர் கேரளம். அப்படி சொல்லுங்க. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணப்பழுவிக்கா. சட்டப்படி உனக்கு ஒரு இடைஞ்சல் வந்திருக்குடா.
அது சொத்து சம்பந்தமான இடைஞ்சலாக இருக்கும். புரியுதா? அதில் எந்த லாக்கு இல்லாமல் உன்னை நான் காப்பாற்றி தரேன். இப்போ இருக்கிற கடனை உன்னை தீர்த்து செம்மையாக வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா நான் வாங்கி தந்துடுறேன். எல்லாம் ஜெயிச்சு வா, சந்தோஷமா இருப்ப மகனே. 3 மாத கால அவகாசத்தில் அது நடந்துடும். போயிட்டு வா. ஆமாம். கர்மசாமிக்கு பொள்ளாச்சி எல்லை கணவன் மனைவி. கேரளா டு பொள்ளாச்சியா? வாங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வாங்க. அடுத்து உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை வாங்க. இணைந்து பெருமையோடு வாழ்ந்த குடும்பத்தில் சில பிரிவுகளும் பிரச்சனையும் தோன்றியது. என்னடா? சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தமும் உறவினர்களால் சில மறைமுக பொறாமை வஞ்சனைகளும் தோன்றியது. அதனால 3.25 ஆண்டுகளுக்கு முன்பு பண நஷ்டங்களும் மனவேதனையும் வந்து உடலில் சில கோளாறுகள் ஏற்பட்டு நோய்வாயால் பாதிக்கப்பட்டு எழுந்து வந்தவர்கள். அடைச்சா இதுக்கு சொந்த பந்தம் காரணமே தவிர அடுத்தவர்கள் இல்லை என்பது உண்மைகள். அதுக்கு பணமும் இடமும் ஒரு காரணம் என்று சொல்வேன். கால் சொல்லலாம். உடுமலைப்பேட்டையா? வேற என்னப்பா வேணும்? திருமணம் நடக்கணும் அதானே? வாரேன். சிவன் சேத்திரம் உங்க ஏரியாவில் இருந்துச்சா? வரக்கூடிய திங்கக்கிழமையோடு இவனுடைய நேரங்கள் மாறுது. உடல்நிலைகளில் நரம்புகள் எலும்புகள் சம்பந்தமான சில வலி வேதனைகள் தோன்றும். அதெல்லாம் மாற்றி கல்யாணத்தை தை மாதத்துக்கூட வெற்றியாக நடத்தி வைக்க. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாருங்க. வரலாம்ப்பா. ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. என்ன தொழில்? இன்னும் 1 மாதத்துக்கு நீ அமைதியாக தான் இருக்கணும். ஐப்பசி 27க்கு பிறகு உன் தொழில் வெற்றிகரமா நடக்கும். சந்தோஷமா இருங்க. உடுமலைப்பேட்டை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி காட்ட வந்தவங்க. நல்லா இருப்பா. யாருப்பா அது? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி காட்ட வந்தது யாரு? என்னடா பொம்பளை பிள்ளை வாழ்க்கை என்னடா பிரச்சனை? கால் வந்துட்டு வரலாம். நீ கல்யாணம் முடிச்சியா? இன்னொருத்தர கால் வந்துட்டாயா நீ? என்னடா யார் அது? கேட்டுப்பா. என்ன விஷயமா? என்னை உன்னுடைய போட்டோ, உன்னுடைய உடுப்புகள் இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் மாந்திரிகத்தால் சில தவறுகள் செய்து உன்னுடைய குடும்பம் இப்பொழுது பிரிந்து கிடக்கிறது. இதுதான் நடந்த சம்பவம். இதனால இடுப்பு, நடுமுதுகு போன்ற பகுதிகள் வலி வேதனைகள் உனக்கு அடிக்கடி கொடுக்கிறதா? வருமானத்துக்குரிய பிரச்சனையில் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கவா வேண்டாமான்னு மனம் கலங்கிக்கிட்டு இருப்ப. இந்த விஷயங்கள்லாம் நடக்கு. இவளை சரி பண்ணி வெற்றியாகி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வா. குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். யாராலும் பிரிக்க முடியாது. சேர்த்து தரேன். அப்படி வா. நல்லா சேர்றா. என்னப்பா உங்க வீட்டெல்லாம் தாண்டி போகணுன்னு ஒரு எஸ்டேட்டுக்குள்ள போறது மாதிரி போகுது. எங்க இருக்குதெல்லாம்? வீட்டெல்லாம் தாண்டி ரொம்ப தூரமா?
அங்கே அம்மன் கோயில் இருக்கா? கருப்பசாமி இருப்பாரோ? கால் வந்துட்டு வாங்க. அதான் பொம்பளை பிள்ளையா கொடுத்துரு. வரலாம். இந்தாப்பா, இந்த வருஷத்தில் பொங்கல் திருநாள் வருகிற பொழுது குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். முத்துமாரியம்மான்னு பேர் வச்சுக்காப்பா. ஐஸ்வர்யமா இரு, எல்லா வெற்றியும் கிடைக்கும். இந்தா உனக்கு தொழிலும் அமையும். நல்லா கர்மதா கால் நின்று வரலாம். ஒரு வஞ்சகமான ஒருவனுடைய செயலுக்கு இந்த வாழ்க்கை பழி தீர்க்கப்பட்டிருக்கு. எத்தனை கடல் கடந்து ஒருவன் சென்றாலும் அவனை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு எனக்கு முடியும். அவனுடைய மனதை திருப்பி பாவம் செய்ய விடாமல் தடுத்து உன் பொண்ணோட நான் வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். அதுதான் கிருஷ்ணருடைய தத்துவம். அதே போல நீதியோடு வாழ்ந்த உங்களை யாருடைய வஞ்சனையோ கவ்விக்கொண்டது. அதிலிருந்து பிடியை விடுதலையாக்கி நியமமான நல்வாழ்வை தந்து புனிதமாக இணைத்து வைத்து வாழ்கிறேன். உன் பிள்ளைய பார்க்கணும், அதுக்குரிய பாக்கியத்தை வெகு விரைவில் தரேன். பக்கத்தில் வாமா. இந்தாங்க, இனிமேல் அழக்கூடாது. சரி, வாழ்க. சென்று வந்து வெற்றியுடன் வருக. வர வச்சிருந்தேன். குழந்தை குட்டியோட என்னைய பார்க்க வருவீங்க. போயிட்டு வாங்க. வாழ்க வாழ்க. இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் தப்பு. எவ்வளவு சொன்னதுக்கு நம்ம ஏன் விட சொல்லணும்? நம்ம நல்லதையே சொல்லுவோம். 90 நாட்கள் அவகாசம் இருக்கு, பொறுமையாக. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் நான் எடுத்துக்கொண்ட தொழிலை செம்மையாக பார்க்க முடியாமல் மன வருத்தமும் கடனுமாக இருக்கிறது என்று கேட்டு வந்தவர். வாப்பா, என்ன தொழிலியா? கால் ஒன்று வரலாம். வா. என்னப்பா, உன் தெருவில் போனவன ஒரு அம்மன் கோயில் இருக்க, என்ன கோயில் அது? எல்லையம்மன். உன்னுடைய தொழிலுக்கு கிரகங்களால் கொஞ்சம் தடைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதனால இப்பொழுது 6 மாத காலங்கள் கொஞ்சம் வருமானத்துக்குரிய விஷயத்தில் நீ வருத்தப்பட்டு இருக்க. இவைகளை செம்மையாக்கி வாழ வச்சிருந்தா போதும்ல. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த பணம் வர 3 மாதம் ஆகும். வாங்கி தரேன், தடை இல்லாமல் வாங்கி தரேன். போ, அடுத்த அவ்வளோதான். நம்பர் போடே இல்லையேடா. அவ்வளோதான், விடு. அடுத்து நான் வண்டியை தரேன், போயிட்டு வா. கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்த வாழ்க்கையில் பிரச்சனையும் அமைதி குறைவும் இருக்கிறது என்று கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். இது யாருப்பா? என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? கால் வந்துட்டு வாங்க. நான் ஒரு குழந்தை. பக்கத்தில் வா. தாமச புத்தி உடைய பொன்மணி. என்ன படிக்கிறேன்? என்ன படிச்ச? நர்சிங் ஹோம்.
குழந்த இருக்கா? கண்ணை மூட பார்க்கட்டும்.